தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாம நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப மோசமான கான்சிக்வன்சஸை ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கல. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலை சேர்ந்து ஈரான் அடிச்சுதா, ஈரான் பதில் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்ற பேர்ல அமெரிக்காவோட பேசஸ் எங்கெங்க இருக்கோ அங்கங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னாடா ஒரே நேரத்தில் அமெரிக்காவை இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா கை ஓங்கி இருக்குங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டாங்கன்னு இந்த கான்ஃப்ளிக்ட்ல அவங்க கை மேலே போயிடுச்சு. இந்த ஈரான் அடிச்சது பார்த்தீங்களா நிறைய பகுதிகளில், அதுலேயும் குறிப்பாக குவைத்தில் ஈரான் அடித்த ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்த தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் வாகனங்கள். சொன்னதான் தெரியல மக்கள், உங்களுக்கு இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க ஈரான். இதனால தான் அமெரிக்கா இஸ்ரேலையும் தாண்டி பல நாடுகளும் கல்ஃபில் இருக்க பல நிலப்பரப்புகளும் ஈரானை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு ஈரானுக்கு அகேன்ஸ்டாக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் ஈரானுக்கு எதிராக திரும்பினா அவங்க என்னங்க பண்ண முடியும்? அவங்க இதுக்கப்புறம் மனசு மாறுறதை விட்டால் வேற ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பாக இப்போ ஃபீல் பண்ணுவாங்க, நாம் அந்த நெகோசியேஷன் டாக்ஸ்லேயே ஒழுங்காக முடிச்சிருக்கலாம், பேசி அமெரிக்கா கெட்டதை செஞ்சு கொடுத்துருக்கலாம், இவ்வளோ இழப்பு நம்மளுக்கு தேவையில்லை, உயிரிழக்கிற தேவை ஏற்பட்டிருக்காதுன்னு கண்டிப்பாக இப்போ நினைப்பாங்க. ஏன்னா வெளியாகிற செய்திகள் ஒன்னொன்னும் ஈரானில் பெரிய பெரிய தலைகளை தூக்கிட்ட மாதிரி தான் வெளியே வந்துட்டு இருக்கு. ஈரானோட பிரைமரி ஸ்கூல் ஒன்றுங்க. குடும்ப மக்களே, இங்கே நடந்திருக்க விஷயம் இஸ்ரேல் அடிச்சது பார்த்தீங்கன்னா ஈரானில். அப்போ இந்த ஸ்கூல்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இஸ்ரேலை கேட்டிங்கன்னா இல்லைங்க நாங்கள் வேணுமெல்லாம் அடிக்கல, கொலாட்டல் டேமேஜ் தான் அவங்க சொல்லி முடிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உயிரிழந்திருக்காங்க. 55க்கும் மேற்பட்டவங்க ஒரே இடத்துல. இந்த டெத் டோல் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள அது எவ்வளோ மேலே போய் நிற்க போதும். எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க. அந்த 60க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காயம்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஈரானில் என்ன நடக்குது, எதுக்கு இது போல் அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து நம்மளை அடிக்குது, இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, படிக்கிற பசங்க. ஆனால் அவங்க உயிர் போயிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் போரோட உக்கிரமான முகம்னு சொல்கிறது. சம்மந்தப்பட்ட 2 தரப்புகள் இருக்குல்ல, ராணுவங்கள், அவங்கள தாண்டியும் சிவிலியன்ஸ் அதிகமாக உயிரிழப்பாங்க, குழந்தைங்க உயிரிழப்பாங்க. அது இப்போ நடந்திருக்காங்க. ஒமான் இப்போதைக்கு ஈரான் சைடு எடுத்து அதிகமாக ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்க நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒமான் தான். ஆக்சுவலாக ஒமான் தான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில ஃபுல்லாக பேச்சுவார்த்தையில் மீடியேட்டர்ஸாக செயல்பட்டவங்க. அப்பேற்பட்ட ஒமான் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக இந்த நேரத்தில் அமெரிக்கா இது போல் அடிக்கணும், இந்த கேள்வி அவங்க கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த அமைதி சார்ந்த முயற்சி இருக்குல்ல, பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம தீர்வை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, அந்த முயற்சி இதுக்கப்புறம் நடக்குமானே தெரிலங்க. அப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க ஈரானை நீங்கள். இந்த அடி இருக்குல்ல, இது எந்த வகையிலையும் உலக அமைதிக்கு உதவாது. அமெரிக்கா அடிக்கடி சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த அமைதி அந்த அமைதின்னு, எதுக்குமே உதவாது. அப்புறம் எதுக்காக அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அமெரிக்கா இந்த விஷயத்திலிருந்து தள்ளி இருக்கிறதா நல்லது. ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, இங்கே மிடில் ஈஸ்ட் வரைக்கும் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தள்ளி இருங்க, இந்த போருக்கு அமெரிக்காவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு ஒமான் ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குங்க. மற்ற நாடுகள்லாம் இந்த அளவுக்கு போல்டாக விடுமான்னு தெரியல, ஆனால் ஒமான் விட்டுருக்கு அமெரிக்காவுக்கு எதிராக. புட்டின் அவர்கள் இந்த ரஷ்யாவில் செக்யூரிட்டி கவுன்சில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முக்கியமான மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் அவசரமாக வேர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்காரு விளாடிமிர் புட்டின், ரஷ்யா அதிபர். வேர்ச்சுவலாக கனெக்ட் பண்ண அவர் இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உற்ற நட்பு நாடுகளில் ஈரான் பிரதானமான இடத்துல இருக்கு. ஈரானை தொட்டா நாங்கள் வருவோன்னு ரஷ்யா பலமுறை சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட இந்த குரூஷியல் டைமில் இந்த வேர்ச்சுவல் சம்மிட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஒரு சில முக்கியமான முடிவுகளை இந்த ஒரு டிஸ்கஷன் மூலமாக எடுக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் ரஷ்ய சார்பு ஊடகங்கள் இருக்குல்ல, அங்கேருந்து செய்திகளை வெளியே வந்துகிட்டு இருக்கு. சைனா ஈரானுக்கு ஒன்றுனா ரஷ்யா மட்டும் இல்லை, சைனாவும் வரும். ஆனால் சைனாவால் இப்போ காலத்துக்கெல்லாம் நேரடியாக வர முடியாதுல்ல. அவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, எங்க எல்லா நாடுகளுக்கும் இன்க்ளூடிங் அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாருக்குமே நேஷனல் சாவர்னிட்டின்னு ஒன்று இருக்குது, செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. அது ஈரானுக்கும் இருக்குல்ல, அதை மதிக்காம போய் இப்படி அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சைனா பேசியிருக்கு. ஈரானுக்காக பறிஞ்சு சைனா பேசியிருக்கு. ஆக்சுவலாக இந்த சாவர்னிட்டியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மதிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் சுத்தமாக மதிக்கலை, மிதிச்சிட்டீங்க ஒரே அடியா. எல்லா பக்கம் இருந்தும் இந்த எஸ்கலேஷன்ஸ் பெருசாகிட்டு இருக்குல்ல, அது எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்க. இதில் நீங்கள் சண்டை போட்டு உயிர்களை எடுத்து நான் தான் பெரியவன் ப்ரூவ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதுலன்னு சைனா இப்போ கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்தி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அது தோல்வியில் முடிவடைய தானே இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. திருப்பி ஆரம்பிப்பாத அந்த அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக தீர்வு கிடைக்குன்னு சைனா சொல்லுது.
மக்களை நம்ம பல வீடியோஸ் அதை பற்றி பேசியிருக்கோம். நாம ஒரு வாட்டி அப்டேட்ஸ் போடும்போதும் என்ன ப்ரோ சும்மா பேசிட்டே இருக்கீங்க, அடிச்சு காட்ட சொல்லுங்க அப்படின்னு பல பேர் வேண்டிட்டு இருந்தீங்களா? இப்போ தெரியுதா அடிச்சா என்னன்னு சொல்லிட்டு? இதுக்காக தான் போர் வரவே கூடாதுன்னு வந்து தோன்றிருச்சு. இந்த ஈரான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்க நாட்டை நோக்கி மிசைல்ஸை லான்ச் பண்ண வண்ணமே இருக்காங்க அப்படின்ட்டு இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸான IDF இப்போ சொல்லியிருக்காங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அவங்க நிற்கிற மாதிரி தெரிலங்க, அடிக்கிறாங்க தொடர்ந்து. இந்த நேரத்தில் நாங்கள் 7th அலர்ட் வரைக்கும் இஷ்யூ பண்ணிட்டோம் எங்கள் நாடு முழுக்க. முதல்ல 1, 2, 3 ஆரம்பிச்சு 7வது வரைக்கும் வந்துட்டோம். ஆனாலும் ஈரான் அடங்குற மாதிரி தெரியலன்னு இஸ்ரேல் வேற எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கு. இப்போ UK, பிரான்ஸ், ஜெர்மனின்னு இத்தனை நாடுகளும் தாக்குதலை வன்மையாக கண்டிச்சிருக்கு. எது ப்ரோ, அமெரிக்கா இஸ்ரேலை சேர்ந்து ஈரான் அடிச்சுது அந்த தாக்குதலாம் கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. ஈரான் எப்படி பதிலடி கொடுக்கலாம்? உங்களால தான் இவ்வளோ பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் சும்மா இருந்திருக்கணுங்க அப்படின்னு ஈரானுக்கு எதிராக தான் இந்த நாடுகளும் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஈரானுக்கு எதிராக இப்போ யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிடுறாங்களோ அவங்கள அமெரிக்க சார்பை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தங்க. இதை தான் நம்ம லிட்டரலாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு மத்தியில் ஒரு பெரிய விஷயம் மக்களே, அதாவது இஸ்ரேல் இந்த அக்டோபர் 7th அட்டாக்கு பிற்பாடு மிடில் ஈஸ்டில் பெரிய ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா? இது ஈரானோட ப்ராக்சிஸ் அடிச்சு காலி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாளும் எலிமினேஷன் லிஸ்ட்டை வெளியிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 3 பேரை தூக்கிட்டோம், இந்த டைமில் நாங்கள் 4 பேரை தூக்கிட்டோன்னு தொடர்ந்து பெரிய பெரிய தலைகள் பேரை வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியிட்டதில் 10 பேர்கள் வெளியிட்டாங்கன்னா அதில் 2 பேர் உயிரோடு இருப்பாங்க. அவங்க சில மாதங்கள் கழிச்சு மீடியா முன்னாடி தோன்றி நாங்கள் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஈரான் விஷயத்தில் அது போல் நடக்கும் போல இருக்குங்க. என்ன இருக்கு, IDF என்ன தெரியுமா சொல்லிச்சு? நாங்கள் ஈரானை டார்கெட் பண்ணி அடிச்சோம்ல, நாங்கள் எதுவும் மிலிட்டரி அசட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சு தான் நினைக்காதீங்க. அங்கே இருக்கிற சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களே அவங்கள டார்கெட் பண்ணோம். ஈரானோட செக்யூரிட்டி சார்ந்து முக்கியமான அத்தாரிட்டிஸ் இருப்பாங்களே அந்த செக்யூரிட்டி ஃபிகர்ஸை அவங்கள டார்கெட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. IDF ஓப்பனாக ஒத்துக்குது. இந்த பேச்சுவார்த்தைலாம் வேலைக்கு ஆகாது, எங்கள் முதலாளி அடிக்க சொல்லிட்டாரு அமெரிக்கா, நாங்கள் அடிச்சிட்டோன்ற மாதிரி தான் IDF கிளைம் பண்ணியிருக்கு. இந்த விஷயத்தை IDF சொன்னதுமே அப்புறம் வெளியே வந்துச்சு பாருங்க செய்திகள் ஒன்றும். ஒரு 6 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணாத சோர்ஸ் மூலமாக நிறைய செய்திகள், சர்வதேச ஊடகங்கள் தகவலாத செய்திகள் புல்லட்டினில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 6 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட அதிபரான மசூத் பெசஷ்கியான், அவரோட பையனான யூசுப் பெசஷ்கியான், ஈரான் அதிபரோட டெபுட்டியான ஜாஃபர், மேஜர் ஜெனரல் அமீர் ஹத்தாமி, பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் குவாலிபாஃப். இவங்க எல்லாரை பற்றி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்துருக்கோம் என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு. இப்போ அவங்க பேர்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்குங்க. 6வதாக பார்த்தீங்கன்னா இவர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடர்னு கருதப்பட்ட அலி லாரிஜானி. இப்போதைக்கு ஒரு ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல அதோட சீஃப், அந்த பொசிஷனில் இருந்தவர். இத்தனை பேரையும் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து நடத்துகிற இந்த தாக்குதலில் கொன்னுட்டாங்க, அவங்க இருந்த பில்டிங்ஸ் மேலே அட்டாக் பண்ணி அவங்க கதையை முடிச்சிட்டாங்கன்னு நிறைய செய்திகள் வெளியே வந்துச்சு. சரி, மற்ற ஊடகங்கள் இதை சொல்கிறாங்க, ஈரான் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க மறுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பெரிய குழப்பம் இன்னும் உழவிக்கிட்டு இருக்கு. ப்ரோ, இவ்வளோ பேரை சொல்றீங்க லிஸ்ட்டில், சுப்ரீம் லீடர் அலி கமனி என்னாச்சு? அடுத்து பெரிய கேள்வி மனசில் வருதுல்ல. ஆக்சுவலாக அந்த விஷயத்த இஸ்ரேல் சார்பு ஊடகங்களும் சரி மேற்குலக ஊடகங்களும் சரி கன்ஃபார்ம் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, கமனியை போட்டாச்சு, அவ்வளோதான், அவர் கதை முடிஞ்சிருச்சு. அமெரிக்கா என்ன நினச்சிது, கமனி அங்கே இருக்கக்கூடாதுன்னு, அது நடந்துருச்சுன்னு செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை பற்றி யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லணும்ல. அப்பேற்பட்ட பர்சன் தான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ். ஆக்சுவலாக ஈரானில் இன்டர்நெட் பிளாக் அவுட்டு, இணையம் அங்கே பெருசாக பயன்படுத்த முடியல. ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குல்ல, ஃபோன் கால்ஸ் மேக் பண்ணுறது அதுவே கஷ்டமாக இருக்குது. இருக்கிற சோர்ஸை வச்சு அவங்க ஃபோன் காலை மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிச்சிருக்க அடி இருக்கிற உதிரதாண்டவம் ஈரான் மேலே இப்போ தான் வெளியே ஒன்றுனா வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி இவர் என்ன சொல்கிறாப்புல, எனக்கு தெரிஞ்சு ஈரான் சுப்ரீம் லீடர் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஈரான் ஊடகங்கள் சைட்லேருந்து நம்ம செய்தியை போட்டாங்க, அப்பாஸ் சொல்றது உண்மைதாங்க, அவர் உயிரோடு தான் இருக்காரு சுப்ரீம் லீடர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணுறல பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே கூட மேபி அவர் உரையாற்றி இருக்கலாம். யாரு, கமனியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இன்னொரு பக்கம் ஈரானில் மக்கள்லாம் கிளர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க நம்ம சொல்கிறாங்க, அமெரிக்காட்ட நாங்கள் கேட்டோமா எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ட்டு, இந்த ரெஜிமை தூக்கி காலி பண்ணுங்க அப்படின்ட்டு. நாங்கள் கேட்கல, எதுக்கு அவங்க வந்து சண்டை போடுறாங்க, எங்கள் நாட்டு மக்கள் மேலே எதுக்காக குண்டு போடுறாங்க? எல்லா மக்களும் கேட்குறதானே, அந்த மக்கள் கேட்குறாங்க, இதை எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோங்க, அமெரிக்கா இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஈரான் அரசுக்கு ஆதரவாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சார்ந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ட்ரம்ப்போட பாலிசின்னு அடிக்கடி அவர் சொல்லுவார்ல, அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு, அது இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு மாறிடுச்சு. ட்ரம்ப்பு அமெரிக்காவுக்கு அதிபர் மாதிரி செயல்படுற மாதிரி தெரியலங்க எங்களுக்கு, இஸ்ரேலோட தலைவராக செயல்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுதாதான் இவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒத்து போதில். ஓகே,
இந்த அமெரிக்கா லாஸ்ட்ன்ற விஷயம் இருக்குல்ல, அதுதான் நாங்க இப்ப கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. எதுக்கு எடுத்தாலும் உலக அமைதிக்கு பண்றோம், அமெரிக்கன்ஸோட நல்லதுக்கு பண்றோம்னு சொல்லிட்டே இருந்த ட்ரம்ப் இப்ப யாருக்காக வேலை பார்க்கறாருன்னு அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அதாவது நெத்தன்யாகு சொல்றதெல்லாம் மறுக்காம ட்ரம்ப் செய்யறாருன்ற விஷயத்தை தான் அவருங்க குற்றமா சாட்டுறாரு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க சீரியஸான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காரு. ப்ரோ, அப்ப ஈரான் இன்னும் கட்ஸோடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு மேட்டர் சொல்லுவா மக்களே, இந்த வீடியோவில் நான் எடுத்த ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த அளவுக்கு கட்ஸோடு பேசியிருக்காங்க. ஆனால் அடுத்த வீடியோ சார்ந்த ரிசர்ச்சை ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். அதில் ஈரான் இறங்கி வந்தது அப்பட்டமா தெரியுது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த அமெரிக்காவில் இருக்க லா மேக்கர்ஸ் இருக்காங்களே, அதில் சில பேர் இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரம்ப் யாருங்க வார் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு? இங்கே நம்ம நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குல்ல, அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு பிரதிநிதியோட ஆதரவும் பெருசாக இல்லாமல், ஏன்னா மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆகணும், எதுவுமே இல்லாமல் ஓட்டெடுப்பே நடத்தாமல் நீங்கள் எப்படி ஈரான் மேலே அடிக்கலாம்? இது பெரிய தவறாக நாங்கள் பார்க்குறோன்னு அமெரிக்காக்குள்ளேயே பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக. ஸோ அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்ற விஷயம் இருக்குல்ல, இதை சொல்லி ட்ரம்ப் நம்மளை ஏமாத்துறாரு. அவர் அமெரிக்காக இது போலாம் பண்ணுற மாதிரி தெரியல, வேற எதுக்காக இது போலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அங்கே குற்றச்சாட்டம் முன் வைக்கிறாங்க. இந்த போர் இப்போதைக்கு தேவையா? அமெரிக்கா இந்த அளவுக்கு போய் போர் நடத்துறதுனால நம்மளுக்கு செலவு அதிகம், உயிரிழப்புகள் கூட மேபி ஏற்படலாம் இந்த இஷ்யூ பெருசாச்சுனாக்கா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த நேரத்தில் இந்த போர்னு அங்கே பயங்கரமாக லா மேக்கர்ஸ்லாம் கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாதுன்னு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்குல்ல, அவங்க நிலைமை பரிதாபம் மக்களையும் உச்சக்கட்ட பரிதாபம். இந்த புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, உலகத்தோட உயரமான பில்டிங்ஸ் வரிசையில் முக்கியமான இடத்துல இருக்கு பாருங்க, அப்பேற்பட்ட கட்டடம். இங்கேருந்து எல்லாரும் எவாக்குவேட் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க. அங்கே இருக்க வேணான்றாங்க. ஆக்சுவலாக இங்கே போய் புர்ஜ் கலிஃபா பார்க்கணுன்றதுக்கு உலகம் முழுக்க சுற்றுலா பயணிகள் அவ்வளோ பேர் வருவாங்க. அதுவும் அவங்க போதாத காலமும் என்னவோ தெரியல, துபாயில் பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்டர் போட்டாங்களா அங்கேருந்தெல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் துபாய், அபுதாபி இங்கெல்லாம் செக்யூரிட்டியை டைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா, இஸ்ரேல் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண போச்சுன்னா ஈரானுக்கு எதிராக, ஈரான் திரும்ப அவங்களோட அட்டாக்கை வீரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு புர்ஜ் கலிஃபா காலி பண்ணுறாங்க. பண்ணுறது இந்த பயம் வரைக்கும் வந்திருக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கு. இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸாக இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸு, மால்ஸு, இப்படி முக்கியமாக மக்கள் கூடுற இடங்கள் இருக்குல்ல, அங்கே எல்லாத்துலேருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க, எவாக்குவேட் ஆகிடுங்கன்னு அவ்வளோ பேர் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்க பல பேரும் பயத்தில் இருப்பீங்க. உங்களோட அண்ணன் தங்கச்சியோ அப்பா அம்மாவோ சொந்தக்காரங்க கண்டிப்பாக அங்கே இருக்கலாம், கல்ஃபில் பயம் இருக்கலாம் மக்களே. ஆனால் உச்சகட்டமாக பதற வேண்டாம், ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு கையை மீறி போகல விஷயம். என்ன ஒரு பிரச்சனைனா, மற்ற இடங்கள்ல அட்டாக் பண்ணுறது வேற, இதுமாரி மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அட்டாக் பண்ணாங்க, ஒரு மிஸ்ஸில் வந்து விழுந்தாலும் சரி 100 பணம் விழும். அப்பேற்பட்ட பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் இது வரைக்கும் அது போல விஷயம் நடக்கலை, நடக்கக்கூடாதுன்னு மட்டும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். துபாய் ஏர்போர்ட் இந்த உலகத்தோட பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு பேர் வாங்கினதுல இது முக்கியமான ஒரு ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் நிலைமை என்ன தெரியுமா? நிக்கிறதுக்கு இடம் இல்லை அங்கே. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்ல அவ்வளோ பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா விமான சேவைகளும் ரத்து பண்ணப்பட்டுருச்சு, ஃபுல்லா ஏர் ஸ்பேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. எங்க இருந்து அவங்க வெளியே போக முடியும்? துபாயில சிக்கிட்டு இருக்காங்க பல பேருமே. துபாய்க்கு போனது பல பேர் கனவா இருக்கும். சும்மா போயிட்டு வரவங்க கூட அடிக்கடி நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே எவ்வளோ ஃபாரினர்ஸுங்க, குறிப்பாக இந்தியன்ஸ் வேறு அவ்வளோ பேர் இருக்காங்க போல இருக்கு. தகவல் ஒன்று வெளியே வந்துட்டு இதை பற்றி தான். அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாருங்க, ட்ராமா ஃபேஸ் பண்ணி. ஏன்னா இங்கே நம்ம எல்லாம் கும்பலாக இருக்கும் இந்த ஏர்போர்ட்டில். இங்கே ஏதாவது அட்டாக் நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ உயிர்கள் போகும்னு. இந்த பயத்தில் அந்த மக்கள் இருக்காங்க. அங்கே அத்தியாவசிய தேவைகள் அவங்களுக்கு பூர்த்தி ஆகுதான் கூட தெரியல, ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ட்ராமாவில். அந்த காட்சியை நீங்களே பாருங்களேன். இதுக்கு மத்தியில் இஸ்ரேலில் இருக்கிற இந்தியன்ஸ் இருப்பாங்களே, இவங்க சார்ந்து நம்ம இந்திய அரசு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எவாக்குவேஷன் ப்ராசஸை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் முகவரியை கொடுத்துருக்காங்க. தேவை இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ அங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா www.indisrael.gov.in ரைட்டு. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு மனுஷன் நினச்சா உலகத்தில் இந்த அளவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அந்த ஒரு ஒட்டுமொத்த உருவத்தை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்து தொலைச்சிருக்கலாம் போல இருக்குங்க. இப்போ அப்படி தான் பேச தோணுது எல்லாருக்குமே.
ட்ரம்ப் பேசாம இஸ்ரேலுக்கு அதிபர் ஆகிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இது நான் சொல்லலைங்க, நிறைய ஊடகங்கள் இப்போ இது டிபேட்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.